ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலக்ட்ரோடெக் அண்ட் ரோபோஸ். நாங்கள் இருக்கோம்னா டுடே வந்து லித்தியம் அயன் பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து 12V 5H பேட்டரி பேக், அதே மாதிரி 2600 mAh பேட்டரி பேக் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி 2600 mAh பேட்டரி பேக்கில் வந்து எல்இடி மாடல் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அந்த பேட்டரி பேக் வந்து எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அடிஷ்னல் 3W 12V டிசி லைட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பிராண்ட் நேமு, எலக்ட்ரோடெக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பிராண்டு. இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த எமர்ஜென்சி லைட் அது ஒரு மாடியூல். அது நம்ம ஃபியூச்சரில் அந்த மாதிரி பேட்டரிஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் எமர்ஜென்சி லைட்டு, அது 12V 2600 mAh பேட்டரி பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க அந்த வீடியோ உங்களுக்கு. இந்த அந்த எமர்ஜென்சி லைட்டு, இந்த எமர்ஜென்சி லைட்டில் வந்து ஒரு எல்இடி மாடியூல், அதே மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கோம். ஒரு பேட்டரி ஒன்று வச்சுருக்கோம். லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று பாக்ஸ்குள்ளே இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரினா வந்து 12V 2600 mAh பேட்டரி இருக்குது. அதாவது 3 பேட்டரி வந்து சீரிஸ் பண்ணி பிஎம்எஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். பிஎம்எஸ் ப்ரொடெக்ஷன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து எல்லா பேட்டரிஸ்லையும் நம்ம போடுவோம். அந்த பேட்டரி ப்ரொடெக்ஷன் போடுறதுனால என்ன ப்ராப்ளம்னா, சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆனாலும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வந்து ஓவர் ஹீட் ஆனாலும் கட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வந்து சார்ஜ் ப்ரொடெக்ஷன் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு இப்போ எந்த ப்ராப்ளம் வராது. லீட் ஆசிட் பேட்டரி விட இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த பேட்டரி நல்லா எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம அவுட்புட்டும் எடுத்துக்கலாம், இன்புட்டும் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்புட் வந்து 12V 2A அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து இந்த மாடியூல் வந்து இது பேசிக் மாடியூலு. நெக்ஸ்ட் ஒன்று இதே மாதிரி நியூ மாடல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த மாடல் நம்ம எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது வந்து லித்தியம் அயன் 5H பேட்டரி பேக் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி ஃபஸ்ட்டு இந்த லைட்டை வந்து உங்களுக்கு எரிய வச்சு காமிச்சிடுறேன். அதை பாருங்கள். இந்த வெளிச்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள். அந்த வெளிச்சம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது பாருங்கள். நம்ம டார்ச் லைட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்ச் லைட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தீபாவளிக்கு உங்களுக்கு சேல் பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பேசிக் இந்த பேக்கை வச்சு நீங்கள் வந்து இந்த லைட்டு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி 4 hours நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு லைட் ஒன்று மேலே செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைட் வந்து எல்இடி மாடியூல் லைட்டு. இந்த லைட் வந்து வாட்சிங் 2.5 வாட்ஸ் இருக்கும். இந்த லைட்டு வந்து இதே மாதிரி அடுத்த வர மாடல்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பேட்டரி லைட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து டிசி பல்ப் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். டிசி பல்ப் வந்து 3V. இந்த எமர்ஜென்சி லைட்டில் வந்து ஒரு டிசி பல்ப் ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெடி வச்சு செட் பண்ணியிருக்கோம். இந்த டிசி பல்ப் வந்து 12V 3W டிசி பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஃபுல் டே யூஸ் ஆகும். அதே மாதிரி 10 hours to 12 hours ஒர்க் ஆகும் அந்த டிசி பல்ப்பு. இதில் வந்து நம்ம டிசி அடாப்டர் தான் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் பண்ணணும்னா வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு இந்த மாதிரி கனெக்டர், இந்த மாதிரி மெயில் கனெக்டர் ஒன்று கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபீமேல் மெயில் கனெக்டர். இதில் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 12V 5H பேட்டரி பேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 12V 5H பேட்டரி பேக்கு. இந்த பேட்டரி பேக்கில் வந்து உள்ளே வந்து டூ செட் பேட்டரிஸை வந்து பேரல் பண்ணி த்ரீ பேட்டரிஸை வந்து சீரீஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 பேட்டரிஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ள வந்து பிஎம்எஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு. பிஎம்எஸ் ப்ரொடெக்ஷன் பேட்டரி மேனேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு. இந்த பேட்டரி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு லைட் பவர் கட் ஆகிடுச்சுன்னு ஒரு லைட்டு 2 லைட்டு எரிய வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வெர்ட்டரில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. அதே மாதிரி வந்து கரண்ட்டே இல்லை, உங்களுக்கு நெட்டு வேணும், லேப்டாப்பை சார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெட்டில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து லேப்டாப் சார்ஜ் பண்ணுறது எப்படி, இந்த ஒரு பேட்டரி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கரண்ட்டே இல்லாதப்போ வந்து உங்களுக்கு ஒய்ஃபை வேணும்னா இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி அந்த ஒய்ஃபை மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லேப்டாப்பு இதில் சார்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பேட்டரி மூலமாக இந்த ஒய்ஃபை வந்து நம்ம ரன் பண்ண வச்சுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இது லேப்டாப் எப்படி சார்ஜ் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வந்து